என் திருமணம் நிச்சயமான போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். புகுந்த வீட்டில் ஆட்கள் குறைவு என்பதால் எனக்கு பிடித்திருந்தது. என் கணவர் ஒரு நாத்தனார் மற்றும் உடல்நலம் சரியில்லாத மாமியார். மாமியார் படுத்த படுக்கையாக இருந்தார். வீட்டை முழுவதுமாக கவனித்து கொண்டிருந்தது அந்த நாத்தனார் தான். நான் அங்கு சென்றதும் அவள் நான் சொல்வதை கேட்டு நடப்பாள் என்று நினைத்தேன். என் வீட்டில் திருமண ஏற்பாடுகள் தொடங்கின. திருமண நாளும் வந்தது. நான் மகிழ்ச்சியாக புகுந்த வீட்டிற்கு சென்றேன். அங்கே என்னை மேடையில் அமர வைத்தார்கள். பிறகு என் கணவர் அறைக்குள் வந்தார். எங்கள் குடும்பத்திலேயே நான் தான் அழகான பெண் என்பதால் அவர் என்னை பாராட்டுவார் என்று நினைத்தேன். அன்பான வார்த்தைகளை பேசுவார். இந்த முதல் இரவை மறக்க முடியாததாக மாற்றுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் என் கணவர் முதலில் பேசியது என் நாத்தனார் சிவரஞ்சனியை பற்றிதான். அவர், சிவரஞ்சனி எனக்கு சின்ன தங்கை மட்டுமல்ல, என் மகளை போன்றவள். நீ அவளை நன்றாக பார்த்துக்கொள். மிகச்சிறிய வயதிலேயே அவள் வீட்டு பொறுப்பை முழுமையாக சுமந்து விட்டாள். என் தாய்க்காக அவள் படிப்பையே தியாகம் செய்தாள். அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனதிலிருந்து அவள்தான் காலை முதல் இரவு வரை வேலை செய்கிறாள். நம்முடைய ஒவ்வொரு சிறிய தேவைகளையும் அவள்தான் கவனிக்கிறாள். அவள் இழந்த அந்த இளமை வாழ்க்கையை இப்போது அவள் பெற வேண்டும் என்று விரும்புகிறேன். அவள் வயதுக்கு ஏற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். உறவுகளின் கட்டாயத்தால் பெரியவர்கள் போல கஷ்டப்படக்கூடாது என்று என் கணவர் முத்துவேல் பேசிக்கொண்டே இருந்தார். என் காதுகள் கேட்க ஏங்கிய வார்த்தைகள் அவையல்ல. அவர் இதை பற்றியெல்லாம் பேசத் தொடங்கிய போது நான் அவருடைய புது மனைவி என்பதையே மறந்துவிட்டார் என்று தோன்றியது. என் மனதில் ஒரு கசப்பு உணர்வு தோன்றியது. என் கணவரின் வாழ்க்கையில் சிவரஞ்சனிக்கு இருக்கும் முக்கியத்துவம் எனக்கு அப்போதுதான் புரிந்தது. பிறகு என் கணவர் என்னை பாராட்டினார். விலை உயர்ந்த பரிசும் கொடுத்தார். ஆனால் அவர் தன் தங்கையை பற்றி பேசியது என் மனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. நான் பெயரளவில் புன்னகைத்துவிட்டு ஆடைகளை மாற்ற எழுந்தேன். என் சோர்வான முகத்தை பார்த்ததும் அவர் கவலைப்படவில்லை. நான் தூங்குவது போல நடித்தேன். அவர் என்னிடம் பேச விரும்பினார். ஆனால் நான் தூங்குவது போல பாசாங்கு செய்து கண்களை மூடிக்கொண்டேன். அந்த நாள் விடிந்தது. அதிகாலையில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. அது சிவரஞ்சனியின் குரல். என் கணவரை எழுப்ப மென்மையான குரலில் அவள் அழைத்து கொண்டிருந்தாள். நான் எழுந்து கதவை திறந்தேன். என்னை பார்த்ததும் அவள் ஒரு அடி பின்வாங்கி, அண்ணி, உங்கள் அம்மா 10 மணிக்கு வருவதாக சொன்னார்கள், அதுதான் எழுப்ப வந்தேன் என்றாள். அவள் வெட்கத்துடன் நின்றாள். ஆனால் நான் அவளை கண்டுகொள்ளாமல் மீண்டும் உள்ளே சென்றேன். முத்துவேலை எழுப்பிவிட்டு நான் குளிக்கச் சென்றேன். அவர் வெளியே சென்று தன் தாயின் அறைக்கு சென்றார். நான் அவர்களை புறக்கணித்தேன். பிறகு என் வீட்டுக்காரர்கள் வந்தார்கள். நான் தயாராகி கொண்டிருந்த போது என் தங்கை வந்து ஏன் இன்னும் தயாராகவில்லை என்று கேட்டு என்னை தன் வீட்டிற்கு அழைத்து சென்றாள். அங்கே சென்று என் அம்மாவிடம் என் கணவரை பற்றி புகார் செய்தேன். அம்மா, சிவரஞ்சனி என் கணவருக்கு சூனியம் வைத்து விட்டால் போலிருக்கிறது. நான் வீட்டிற்குள் நுழைந்ததிலிருந்தே முத்துவேல் சிவரஞ்சனியை பற்றி தான் பேசுகிறார். சிவரஞ்சனி சின்ன பொண்ணு, அவளை பார்த்துக்கொள் என்கிறார். சிவரஞ்சனி ஏதோ தந்திரமான பெண், என் கணவரின் மனதில் இடம் பிடித்து விட்டாள் என்றேன். என் அம்மாவும் அதை ஆமோதித்தார்கள். உண்மைதான், அவள் சின்ன பெண்ணாக தெரிந்தாலும் மூளைக்காரியாக இருப்பாள். ஆரம்பத்திலேயே அவளை அடக்கியவை. நீதான் அண்ணி, அவள்தான் இளையவள் என்பதை புரியவை. அவளை மகாராணி போல நடத்த வேண்டியதில்லை. வீட்டு வேலைகளை செய்யவை. முத்துவேலி ஏதாவது கேட்டால் அவள் அடுத்த வீட்டிற்கு போகப் போகிறவள். அங்கே போய் வேலை செய்ய போகிறாள். அதனால்தான் இப்போதே பழக்குகிறேன் என்று சொல் என்று என் அம்மா எனக்கு பாடம் புகட்டினார்கள். அந்த பாடங்களை கற்றுக்கொண்டு நான் மீண்டும் புகுந்த வீட்டிற்கு திரும்பினேன். நான் திரும்பிய போது சிவரஞ்சனி தன் தாயின் அறையில் இருந்தால். வீட்டை ஒரு முறை பார்த்தேன். வீடு மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் இருந்தது. சமையலறையும் சலவை செய்த துணிகளைப் போல தூய்மையாக இருந்தது. அவள் எவ்வளவு திறமையானவள் என்பது எனக்கு புரிந்தது. ஆனால் இதை நான் ஒத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏதோ ஒரு குறையை கண்டுபிடித்து அவளை திட்ட வேண்டும் என்று முடிவு செய்தேன். வீட்டை சோதனையிட்டேன். கடைசியில் ஒரு குறை கிடைத்தது. முற்றத்தில் ஒரு கயிறு கட்டப்பட்டு அது துணிகள் காய வைக்கப்பட்டிருந்தன. இரவு இருட்டிவிட்டது. இன்னும் சிவரஞ்சனி துணிகளை கயிற்றிலிருந்து எடுக்கவில்லை என்று நான் என் கணவரிடம் குறை கூறினேன். இரவு நேரத்தில் துணிகளை வெளியிலேயே விடக்கூடாது என்று சத்தமாக கத்தினேன். பிறகு சிவரஞ்சனி துணிகளை எடுத்து உள்ளே வை என்று கத்தினேன். அதற்கு அவள், சரி அண்ணி, மாமியார் உடம்பு சரியில்லாமல் இருந்ததால் அவர்களுக்கு மருந்து கொடுத்து கொண்டிருந்தேன், அது மறந்து விட்டது என்று கூறினாள். இதை கேட்டதும் என் கணவர் முத்துவேல் உடனே தன் தாயின் அறைக்கு சென்று விட்டார். சிவரஞ்சனி துணிகளை எடுக்கச் சென்றாள். அவள் வேண்டுமென்றே மாமியாரின் உடல் நலத்தை முன்னிறுத்தி என் கணவரிடம் நல்ல பெயர் வாங்க பார்க்கிறாளோ என்று எனக்கு மிகுந்த கோபம் ஏற்பட்டது.
என் அறைக்குச் சென்று அவளை எப்படி வீட்டிலிருந்து துரத்தலாம் என்று யோசிக்கத் தொடங்கினேன். அவள் மிகச் சிறியவள் என்பதால் உடனே அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியாது. எனவே வேறு ஏதேனும் தந்திரம் செய்ய வேண்டும். நான் இந்த வீட்டில் ஒரு ராணியைப் போல வாழ வேண்டும். வேலைகள் அனைத்தும் அவள் செய்ய வேண்டும். அதே சமயம் முத்துவேலுவின் பார்வையில் நான் நல்லவளாக இருக்க வேண்டும் என்பதே என் திட்டம். முத்துவேல் வேலைக்கு சென்ற பிறகு என் திட்டங்களை செயல்படுத்த தொடங்கினேன். நான் நாள் முழுவதும் அறையில் படுத்துக்கொண்டு டிவியை பார்ப்பேன் அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பேன். மாலை முத்துவேல் வரும் நேரத்தில் சமையல் அறைக்குள் நுழைந்து விடுவேன். சிவரஞ்சனி ஏற்கனவே எல்லா வேலைகளையும் முடித்து வைத்திருப்பாள். நான் வலுக்கட்டாயமாக அவளை வெளியே அனுப்பிவிட்டு அந்த வேலைகளை நான் தான் செய்ததாக பாசாங்கு செய்வேன். இனிமேல் வீட்டு காரியங்களை நானே பார்த்து கொள்கிறேன். சிவரஞ்சனி அம்மாவை கவனித்துக் கொள்கிறாள் என்று முத்துவேலிடம் போய் சொன்னேன். இதை கேட்டு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். சிவரஞ்சனி தன் அண்ணனிடம் ஒரு முறை கூட புகார் சொல்லவில்லை. அதனால் நான் பின்னால் என்ன செய்கிறேன் என்பது அவருக்கு தெரியவில்லை. ஆனால் மெல்ல மெல்ல சிவரஞ்சனியின் இருப்பே எனக்கு பிடிக்காமல் போனது. முத்துவேல் எனக்கு என்ன வாங்கி கொடுத்தாலும் அதே போன்ற ஒன்றை சிவரஞ்சனிக்கும் வாங்கி கொடுப்பார். எனக்கு ஒரு புடவை வாங்கினால் அவளுக்கும் அதை போலவே வாங்கி கொடுப்பார். எனக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கினால் அவளுக்கும் வாங்கி தருவார். எதற்கெடுத்தாலும் எங்களை சமமாக நடத்துவது எனக்கு மிகுந்த எரிச்சலை தந்தது. ஒரு முறை இதை பற்றி முத்துவேலிடம் சண்டையிட்டேன். அதற்கு அவர், அவளுக்கும் என் பொறுப்பு இருக்கிறது. அவளுக்கு உலக அறிவு இல்லை, ஃபேஷன் தெரியாது. அதனால்தான் நான் அவளுடைய பொருட்களையும் நானே வாங்குகிறேன். இதில் என்ன தவறு என்று கேட்டார். ஆனால் என் கணவர் தன் சம்பாத்தியத்தை ஏன் தன் தங்கையிடம் செலவழிக்கிறார் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. பலமுறை அவர் சிவரஞ்சனிக்கு வாங்கி தந்த பொருட்களை திருப்பி கேட்டு அதை என் தங்கைக்கு கொடுத்து விடுவேன். அவள் ஒரு வார்த்தை கூட எதிர்க்காமல் அந்த பொருட்களை தந்து விடுவாள். இதை என் அம்மாவிடம் சொன்னபோது அவள் மிக தந்திரமானவள். சரியான நேரத்தில் உன் கணவனிடம் உன்னை பற்றி புகார் கொடுப்பாள் என்று சொன்னார்கள். ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. ஒரு நாள் முத்துவேல் அலுவலகத்திலிருந்து சீக்கிரம் வந்து விட்டார். நான் அறையில் ஏசியை ஓடவிட்டுவிட்டு டிவியை பார்த்து கொண்டிருக்க சிவரஞ்சனி கடும் வெயிலில் எனக்கும் சேர்த்து துணிகளை துவைத்து கொண்டிருந்தாள். அதை பார்த்ததும் முத்துவேல் கோபமாக, நீ இங்கே ஏசியில் அமர்ந்திருக்கிறாய், அவள் அங்கே வெயிலில் துணி துவைக்கிறாளே, அவளுக்கு துணையாக சென்று உதவி செய்யக்கூடாதா என்று கேட்டார். அவர் இதை கேட்டதும் எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. நான் கத்தத் தொடங்கினேன். நான் காலையிலிருந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். இப்போதுதான் ஓய்வெடுக்க வந்தேன். சிவரஞ்சனி இப்போத்தான் துணிகளை துவைக்க ஆரம்பித்திருக்கிறாள். உங்களுக்கு சிவரஞ்சனி மட்டும்தான் பாவமாக தெரிகிறாளா? என் முகம் எப்படி வெயிலில் கருகி இருக்கிறது என்று பாருங்கள். நான் நாள் முழுவதும் சமையல் அறையில் தான் இருக்கிறேன். என்னை பியூட்டி பார்லர் கூட்டிச் செல்லக்கூட உங்களுக்கு தோன்றவில்லை என்று அவரிடம் கத்தி பேசினேன். என் அதிரடியான பேச்சை கேட்டு அவர் அப்படியே அமைதியாகிவிட்டார். நான் வேகமாக சிவரஞ்சனியிடம் சென்று, கொடு சிவரஞ்சனி, நான் துவைக்கிறேன். உன் அண்ணனுக்கு நான் ஏதோ பேய் போல தெரிகிறேன் என்று கத்தினேன். இதை பார்த்த சிவரஞ்சனி பதறிப்போய், அண்ணி வேண்டாம், நான் துவைத்து விடுகிறேன், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு முத்துவேலியிடம், அண்ணா, அண்ணியை ஏன் திட்டுகிறீர்கள்? நான் தான் துவைக்கிறேன், எனக்கு ஏசியும் தேவையில்லை என்று சொன்னாள். உண்மையில் அந்த ஏசி நான் சீர்வரிசையில் கொண்டு வந்தது. அதை நாள் முழுவதும் ஓடவிட்டுவிட்டு தாராளமாக மின்சாரத்தை பயன்படுத்தினேன். மின்சார கட்டணம் அதிகமாக வருவதால் முத்துவேல் ஏற்கனவே கவலையாக இருந்தார். எனக்கு சிவரஞ்சனியை பற்றி எந்தவித கவலையும் இருக்கவில்லை. மாறாக என் அம்மாவிடம் அவளை பற்றி தொடர்ந்து குறை சொல்லிக் கொண்டே இருந்தேன். அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல வரனை தேடி விரைவில் இந்த வீட்டிலிருந்து அனுப்பிவிடுங்கள் என்று வற்புறுத்தினேன். என் அம்மா மாப்பிள்ளையை தேடத் தொடங்கினார். ஆனால் முத்துவேலிடம் இதை பற்றி எப்படி பேசுவது என்று எனக்கு தெரியவில்லை. எதிர்பாராத விதமாக அன்று என் மாமியாரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. நான் முத்துவேலை உடனடியாக வரச் சொன்னேன். நாங்கள் அவரை அழைத்து கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தோம். மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு, அவரது நிலை கவலைக்கிடமாக இருக்கிறது. நுரையீரலில் தண்ணீர் கோர்த்திருக்கிறது. சிறுநீரகங்கள் வேலை செய்யவில்லை. எப்போது வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். பிரார்த்தனை தேவை என்று கூறிவிட்டனர். இதை கேட்டதும் சிவரஞ்சனி பதறி போய் அழுதாள். முத்துவேலுவும் மிகுந்த கவலையடைந்தார். நான் மெதுவாக மாமியாரின் பக்கத்தில் சென்று, அம்மா, உங்கள் காலத்திலேயே சிவரஞ்சனிக்கு திருமணம் செய்து வைத்து விடுங்கள். அது உங்களுக்கு நிம்மதி தரும். அவளும் ஒரு நல்ல வாழ்க்கையை பெறுவாள் என்று என் நச்சு விதையை விதைத்தேன். தன் வாழ்வின் இறுதி நாட்களில் இருப்பதை உணர்ந்த மாமியார் என் பேச்சை ஆமோதிப்பது போல தலையசைத்தார். அவர் முத்துவேலுவை அருகில் அழைத்து மெதுவாக,
நான் சிவரஞ்சனிக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நீ ஏதேனும் ஒரு வரனை பார் என்று கூறினார். இதை கேட்டதும் முத்துவேல் அதிர்ச்சி அடைந்தார். அம்மா, இப்படி பேசாதீர்கள். நீங்கள் குணமடைந்த பிறகு நாம் விமர்சையாக செய்யலாம். அவள் இன்னும் சிறுமி என்று கூறினார். ஆனால் மாமியார் விடாப்பிடியாக, எனக்கு தெரியும், என் கையில் நேரமில்லை, எனவே இப்போதே வரன் தேடு என்றார். நான் மாமியாரிடம், நீங்கள் கவலைப்படாதீர்கள், ஓய்விடுங்கள், உங்கள் விருப்பத்தை நாங்கள் நிச்சயம் நிறைவேற்றுவோம் என்று நடித்துவிட்டு முத்துவேலிடம், நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள்? நான் அம்மாவிடம் பேசுகிறேன். ஏதாவது ஒரு நல்ல வரன் கிடைக்கும். வெறும் திருமணம் மட்டும் முடிப்போம். பெண் அனுப்புவதை பற்றி பிறகு பார்த்து கொள்ளலாம். சிவரஞ்சனி நல்ல பெண், நல்ல வரன் உடனே கிடைக்கும். உங்கள் பொறுப்பும் முடிந்துவிடும். அம்மாவும் நிம்மதி அடைவார் என்று கூறினேன். நான் இப்படி பேசியதும் முத்துவேல், சரி, உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை செய் என்று கூறிவிட்டார். ஆனால் வரன் என்ற பேச்சை கேட்டதும் சிவரஞ்சனி நிலைகுலைந்து போனாள். அம்மா இந்த நிலைமையில் இருக்கும்போது என்னால் விட்டு பிரிந்து செல்ல முடியாது என்று கதறினாள். நான் அவளுக்கு பொய் ஆறுதல் சொல்லி, நிச்சயமாக நீ சென்ற பிறகு நான் அம்மாவை நன்றாக பார்த்து கொள்வேன், உனக்கு எந்த கவலையும் இருக்காது என்று சொல்லி அவளையும் சம்மதிக்க வைத்தேன். பிறகு என் அம்மாவுக்கு ஃபோன் செய்தேன். என் பேச்சை கேட்டு அவர் சிவரஞ்சனிக்கு வரன் தேடிக்கொண்டே இருந்தார். மாமியார் உடல்நிலை மோசம் என்று கூறியதும் அம்மா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். மிகச்சரியான சமயம். எனக்கு தெரியும், ஒரு நல்ல வரன், 7 பேர் கொண்ட குடும்பம், வீட்டின் வேலைகள் அனைத்தையும் அவள்தான் செய்ய வேண்டும். அவளுக்கு திரும்பி வர நேரமே இருக்காது. அவர்கள் இப்போதே பெரிய மருமகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றார். நான், அம்மா, அது யார் என்று கேட்டேன். உன் அத்தையின் தோழியின் உறவினர் என்றார். எனக்கு மிகுந்த திருப்தி. இதுவே சரியான இடம் என்று நினைத்தேன். சிவரஞ்சனி அங்கே சென்று சிக்கிக்கொண்டால் என்னால் இந்த வீட்டில் ராணி போல வாழ முடியும். மருத்துவமனையிலிருந்து மாமியாரை வீட்டிற்கு அழைத்து வந்தோம். மாலை என் அம்மா ஒரு வயதான மனிதருடன் வந்தார். அவர் அந்த மணமகனின் தந்தை. அவர்களுக்கு 6 மகன்கள். மனைவி சில காலத்திற்கு முன்பு இறந்துவிட்டார். இப்போது தன் பெரிய மகனுக்காக வரன் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வீட்டிற்குள் நுழைந்தனர். சிவராமனின் தந்தை தன் மகன் சிவராமனுக்கு பெண் கொடுக்க யாரும் தயாராக இல்லை என்று வருத்தப்பட்டார். வீட்டில் பெண்கள் யாரும் இல்லாததால் இத்தனை வாலிபர்கள் இருக்கும் வீட்டில் தங்கள் மகளை அனுப்ப யாரும் முன்வரவில்லை என்று அவர் கூறினார். ஆனால் தன் மகன்கள் நல்லவர்கள், அறிவாளிகள், வீட்டு வேலைகள் தெரிந்தவர்கள் என்றும் வரும் பெண்ணுக்கு எந்த துன்பமும் இருக்காது என்றும் அவர் வாதிட்டார். யாருக்காவது ஒருவருக்கு முதலாவது மருமகளாக வரத்தான் வேண்டும். பெண் இல்லை என்பதற்காக பெண் கொடுக்க மாட்டோம் என்று சொல்வது சரியல்ல என்றும் அவர் சொன்னார். அவர்கள் படித்த கண்ணியமான மனிதர்களாகவே தெரிந்தார்கள். சிவரஞ்சனியை பார்த்ததும் அவர்களுக்கு பிடித்துவிட்டது. அவர், என் தரப்பிலிருந்து சம்மதம், நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் என் வீட்டிற்கு வந்து என் மகனை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு சென்றார். ஆனால் அவர் சென்றதும் முத்துவேல் இந்த திருமணத்திற்கு மறுத்துவிட்டார். பெண்களே இல்லாத அந்த வீட்டிற்கு நான் எப்படி சிவரஞ்சனியை அனுப்புவேன் என்று அவர் கேட்டார். முத்துவேலுவின் பேச்சை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. நான் அவரை பார்த்து, அவரே சொன்னார், அதனால்தான் யாரும் பெண் கொடுப்பதில்லை என்று. இதில் அந்த மனிதர்களின் தவறு என்ன? அவர் மிகவும் கண்ணியமானவர். நீங்கள் நேரில் சென்று பார்த்தால் தெரியும் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், சிவராமன் எப்படிப்பட்டவன் என்று. ஒருவேளை இது சிவரஞ்சனிக்கு கிடைக்கப் போகும் சிறந்த வாழ்க்கையாக கூட இருக்கலாம். அம்மா சொன்னார், அவனுக்கு நல்ல வேலை இருக்கிறது, சொந்த வீடு இருக்கிறது, எல்லோரும் படித்தவர்கள் என்று. சிவரஞ்சனியை அங்கே கொடுப்பதில் என்ன தவறு என்று சண்டையிட்டேன். நான் கோபப்பட்டதால் முத்துவேல் அமைதியானார். சரி, நான் முதலில் விசாரித்துவிட்டு வருகிறேன் என்றார். அவர் தயங்குவதை பார்த்து எனக்கு அவர் இந்த விஷயத்தை தட்டி கழிக்கிறார் என்று தோன்றியது. அதனால் அம்மாதான் எல்லாவற்றையும் விசாரித்துவிட்டு இந்த வரனை சொன்னார்கள். அவர்கள் மோசமானவர்களாக இருந்தால் அம்மா இவர்களை இங்கே அழைத்து வந்திருக்க மாட்டார் என்று பொய் சொன்னேன். ஆனால் என் அம்மாவுக்கு அவர்களை பற்றி எதுவும் தெரியாது. அவர்களை நேரில் கூட தெரிந்தவர்கள் அல்ல. இருந்தாலும் சீக்கிரம் சிவரஞ்சனியை விரட்டிவிட வேண்டும் என்பதற்காக என் வாயில் வந்ததையெல்லாம் சொல்லி முத்துவேலுவை நம்ப வைத்தேன். என் பேச்சை கேட்டு முத்துவேல், சரி, நாளை நான் அவனிடம் பேசுகிறேன் என்றார். நான் விடாப்பிடியாக, நானும் கூட வருகிறேன். ஒரு பெண் சென்றால்தான் வீடு எப்படி இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது என்று தெரியும். நீங்கள் மட்டும் தனியாக என்ன செய்வீர்கள் என்று சொன்னேன். முத்துவேலுக்கு என் பேச்சு சரியாகப்பட்டது. மறுநாள் காலை நான் என் அம்மாவுடன் முத்துவேலுடன் கிளம்பி சிவராமனின் வீட்டிற்கு சென்றோம்.
வீடு மிக பெரியது. சிவராமனும் அவனது சகோதரர்களும் அனைவரும் கண்ணியமாக தெரிந்தார்கள். வீடு அழகாக இருந்தது. ஒரு பணிப்பெண் வந்து சுத்தம் செய்ததாகவும் அனைத்து சகோதரர்களுக்கும் சமையல் தெரியும் என்றும் சொன்னார்கள். எனக்கு அந்த இடம் எல்லா வகையிலும் சரியாக தெரிந்தது. முத்துவேலுக்கும் எந்த குறையும் தெரியவில்லை. உடனே திருமணத்திற்கு சம்மதித்தோம். மாமியாரின் உடல்நிலை சரியில்லாததால் சிவரஞ்சனியை விரைவில் அனுப்பி வைக்க முடிவு செய்தோம். அந்த திருமணத்தை பற்றி அவர்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நாங்கள் இருவரும் வீட்டிற்கு வந்து சிவரஞ்சனியிடம் விஷயத்தை சொன்னோம். அவள் அதை கேட்டு பெரும் அதிர்ச்சியில் அழுது கொண்டே இருந்தாள். முத்துவேல் அவளுக்கு புரிய வைத்தார். இன்று இல்லை என்றால் என்றாவது ஒரு நாள் நீ போகத்தான் வேண்டும். இப்படி செய்வதால் அம்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும் என்று கூறினார். இதை கேட்டு மாமியாரும் மகிழ்ந்தார். பிறகு சிவராமனை வீட்டிற்கு வரவழைத்தோம். முத்துவேல் சிவரஞ்சனி அவனை நேரில் பார்த்து தன் சம்மதத்தை சொல்லட்டும் என்று சொன்னார். சிவராமன் உயரமான அழகான இளைஞனாக இருந்தான். சிவரஞ்சனிக்கு அவனை பிடித்துவிட்டது. மாமியாரை நான் கவனித்துக் கொள்கிறேன் என்று அவளிடம் நான் உறுதி கொடுத்ததால் அவளும் நிம்மதியடைந்தாள். 2 நாட்களிலேயே திருமண வேலைகளை முடித்து சிவரஞ்சனியை சிவராமனுடன் அனுப்பி வைத்தோம். மிக எளிமையாக திருமணம் முடிந்தது. வரதட்சணை ஏதும் இல்லை. அவர்களுக்கு தேவைகளும் இல்லை. வீடு இப்போது நிம்மதியாக இருந்தது. மாமியார் படுக்கையிலேயே இருந்தார். முத்துவேல் வேலைக்கு சென்று விடுவார். நான் நினைத்தது போல வீட்டில் என் இஷ்டப்படி வாழலாம். சிவரஞ்சனி என்னிடம் எந்த குறையும் வைக்கவில்லைதான். ஆனால் அவள் இருப்பு என் கண்களுக்கு உறுத்தலாகவே இருந்தது. அவளை அனுப்பி வைத்த அன்று இரவுதான் நான் நிம்மதியாக தூங்கினேன். மறுநாள் காலை நான் தாமதமாக எழுந்தேன். முத்துவேல் கோபமாக இருந்தார். சிவரஞ்சனி வீட்டில் இல்லை என்று எதையோ சொல்லத் தொடங்கினார். இனிமேல் வீட்டில் உள்ள எல்லா பொறுப்புகளையும் நீதான் பார்க்க வேண்டும். அம்மாவுக்கு சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுத்து மருந்துகளை கொடுக்க வேண்டும். மதியம் 12 ஆகிறது. இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கின்றாய் என்று முத்துவேல் என்னை திட்டி எழுப்பி கொண்டிருந்தார். அவர் எப்போது வந்து என்னை எழுப்ப முயன்றார் என்று தெரியவில்லை. நான் குழப்பத்துடன் எழுந்தேன். என் மாமியாரின் பெயரை சொன்னதும் எனக்கு கோபம் தலைக்கேறியது. நேற்றுதான் கல்யாணம் முடிந்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் நான் தானே பார்த்தேன். எனக்கு நன்றி சொல்வதற்கு பதில் காலையிலேயே இப்படி கத்துகிறீர்களே. அம்மா உங்களுக்குத்தானே, நீங்களே அவர்களுக்கு சாப்பாடும் மருந்தும் கொடுக்கலாமே என்று மூஞ்சை தூக்கி வைத்து கொண்டு பேசினேன். என் பேச்சை கேட்டு முத்துவேல் சிறிது நேரம் முறைத்து பார்த்துவிட்டு கோபமாக அம்மா இருக்கும் அறைக்கு சென்று விட்டார். நான் படபடவென்று குளியல் அறைக்கு சென்று திரும்பி வந்தபோது என் கணவர் சமையல் அறைக்கு சென்று அம்மாவுக்கு சாப்பாடு தயார் செய்து கொண்டிருப்பதை பார்த்தேன். சிவரஞ்சனி இந்த வீட்டில் இருந்தவரை முத்துவேல் என்றைக்குமே சமையலறை பக்கம் சென்றதில்லை. இப்போது சிவரஞ்சனி போனதும் அவரே சமையல் செய்ய நேரிட்டது. அவர் கோபமாக இருப்பதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் அதில் என்ன தவறு? நேற்று நாள் முழுவதும் வேலை செய்த நான் ஓய்வெடுக்க கூடாதா? நான் முற்றத்தில் இருந்த கட்டிலில் அமர்ந்து என்னையும் கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு கப் டீ போடுங்கள் என்று கேட்டேன். அவர் என்னை முறைத்து பார்த்தாரே தவிர பதில் பேசவில்லை. நான் அங்கே படுத்துக்கொண்டு என் பிறந்த வீட்டிற்கு எப்போது செல்லலாம் என்று யோசித்து கொண்டிருந்தேன். அப்போதுதான் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. முத்துவேல் அம்மா அறையிலிருந்து வந்து கதவை திறந்தார். கதவை திறந்ததும் ஒரு மகிழ்ச்சியான குரலில் வணக்கம் சொல்லும் சத்தம் கேட்டது. என் கணவர் கோபமாக இருந்தாரே, திடீரென இவ்வளவு சந்தோஷமாக எப்படி மாறினார்? யார் வந்திருப்பார்கள் என்று எழுந்தேன். அங்கே சிவரஞ்சனி வந்திருந்தாள். அவளை பார்த்ததும் என் முகத்தின் நிறமே மாறிப்போனது. அவள் சிவராமனுடன் வந்திருந்தாள். என் கணவர் சிவராமனை உள்ளே வருமாறு அழைத்தார். ஆனால் அவன் வாசலிலேயே அவளை விட்டு சென்று விட்டான். சிவரஞ்சனி வந்ததும் அண்ணனை கட்டிப்பிடித்து கொண்டு என்னிடம் வணக்கம் சொல்லிவிட்டு அம்மா இருக்கும் அறைக்கு சென்றாள். புதிய மணப்பெண் போல அவள் அலங்காரமாக வந்திருப்பதை பார்த்ததும் எனக்கு எரிச்சல் போத்து கொண்டு வந்தது. நான் முத்துவேலை முறைத்துவிட்டு, என்ன இது, நேற்றுதானே அவளை அனுப்பி வைத்தீர்கள், இப்போது ஏன் இவள் திரும்பி வந்திருக்கிறாள் என்று கேட்டேன். முத்துவேல் ஆச்சரியத்துடன், மறந்துவிட்டாயா? உன் கல்யாணத்தின் அடுத்த நாளே நீயும் உன் வீட்டிற்கு சென்றாயே. உன்னை அழைத்துச் செல்ல உன் வீட்டுக்காரர்கள் வந்தார்கள். எல்லா சடங்குகளையும் செய்து கூட்டிச் சென்றார்கள். நாமும் சிவரஞ்சனியை அழைத்து வந்திருக்க வேண்டும். நீ தூக்கத்திலிருந்து எழவே நேரமில்லை. அவளுடைய கணவனே அவளை கொண்டு வந்து விட்டுவிட்டான். எவ்வளவு அவமானம் என்றார். முத்துவேலின் பேச்சை கேட்டு நான் தலை மீது கை வைத்தேன். உங்களுக்கு என்னதான் ஆச்சு? உங்கள் தங்கச்சி மீது இவ்வளவு பாசமா? இது சாதாரண திருமணம் இல்லை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை என்பதால் அவசரமாக முடித்தோம். இப்போது சிவரஞ்சனியை அழைத்து வர நாம் போக முடியுமா என்று அவர் மீது ஏறிட்டு பேசினேன். அவர் தந்திரமாக,
ஆமாம், உனக்கு அம்மாவின் மீது அவ்வளவு அக்கறை என்று சொல்லிவிட்டு அம்மா அறைக்குச் சென்றார். அவர் சொன்ன வார்த்தை என் இதயத்தை தைத்தது. கோபத்தில் நான் வீட்டை தரதரவென்று சுத்தம் செய்ய ஆரம்பித்தேன். சமையலறைக்கு செல்லவே இல்லை. சிவரஞ்சனி மீண்டும் சமையலறையை கவனித்துக் கொள்ள ஆரம்பித்தாள். மதிய உணவு சமைத்தாள். அம்மாவுக்கு பத்திய உணவும் மருந்தும் கொடுத்தாள். மாலை நேரத்தில் என்னால் பொறுக்க முடியவில்லை. நான் அம்மா அறைக்குச் சென்று, சிவராமன் எப்போது உன்னை அழைத்துச் செல்ல வருவான், எப்போது போகப் போகிறாய் என்று கேட்டேன். அவள் மெதுவாக, அண்ணி, நான் இன்னும் சில நாட்கள் இங்கேயே இருக்கப் போகிறேன் என்றாள். இதை கேட்டதும் எனக்கு தீப்பிடித்தது போல இருந்தது. சிவரஞ்சனி, நீ இப்படி இங்கே உட்கார்ந்திருந்தால் உன் வீட்டை எப்படி நடத்துவாய்? அம்மாவை பற்றி கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். உன் புகுந்த வீட்டை பார், இது என்னுடைய வீடு. இங்கிருக்கும் விஷயங்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்று கத்தினேன். சிவரஞ்சனி அம்மாவை பார்த்துவிட்டு கண்களை கீழே குனிந்து, அண்ணே, நான் இப்போது போக மாட்டேன். குறைந்தது 10-15 நாட்கள் இங்கேயே இருப்பேன். சிவராமனிடம் சொல்லிவிட்டு தான் வந்தேன். அவருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றாள். இதை கேட்டதும் என் உடம்பு முழுவதும் ரத்தம் கொதித்தது. எவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை அனுப்பி வைத்தேன். இப்போது மீண்டும் என் தலைமையில் உட்கார பார்க்கிறாளே, ஏன்? 10-15 நாட்கள் இங்கே இருந்து என்ன செய்ய போகிறாய் என்று கத்தினேன். அவள் பதில் சொல்லவில்லை. மாலை சிவராமன் அவளை பார்க்க வந்தான். நான் நேராக சிவராமனிடமே, உங்கள் மனைவியை அழைத்துச் செல்லுங்கள். புதுமண தம்பதிகள் ஒன்றாக இருப்பதுதான் நல்லது என்று சொன்னேன். என் பேச்சை கேட்டு சிவரஞ்சனி சிவராமனுடன் செல்ல மறுத்துவிட்டாள். இப்போது எனக்கு இது விசித்திரமாக தோன்றியது. அடுத்த நாள் அவள் மாமனாரும் வந்தார்கள். அவர்களுக்குள் என்ன பேசினார்கள் என்று தெரியவில்லை. அவர் மைத்துனர் ஃபோன் செய்தார். சிவராமன் வந்தான். மாமனார் வந்தார்கள். ஆனால் சிவரஞ்சனி போகவே மறுத்துவிட்டாள். 5 நாட்கள் ஓடிவிட்டன. என் கோபம் எல்லை மீறி போனது. சிவரஞ்சனி ஏன் இங்கே இருக்கிறாள், ஏன் புகுந்த வீட்டிற்கு போக மறுக்கின்றாள் என்று முத்துவேலியிடம் கத்துக்கொண்டே இருந்தேன். 7வது நாள் அவள் இங்கு இருப்பதை என்னால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. கணவன் வேலைக்கு சென்றதும் அவளிடம் சென்று, நீ இங்கே இருப்பதால் எனது நிம்மதியே போய்விட்டது. நானும் கணவரும் தனிமையை விரும்புகிறோம். நீ எனது சந்தோஷத்தையே பறிக்க நினைக்கின்றாய் என்று கத்தத் தொடங்கினேன். அவள் நான் பேசியதை எதிர்பார்க்கவில்லை. அழுது கொண்டே ஏதோ சொல்ல முயன்றாள். ஆனால் நான் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விட்டேன். அவள் அதை எதிர்பார்க்கவில்லை. எதுவாக இருந்தாலும் நானே பார்த்து கொள்கிறேன், இனிமேல் நீ இங்கு வரக்கூடாது என்று அவளை அறையிலிருந்து வெளியே இழுத்து தள்ளினேன். நான் செய்ததை பார்த்து அவள் அதிர்ச்சி அடைந்தாள். சிறிது நேரம் அம்மாவின் அருகில் இருந்து விட்டு பிறகு அழுது கொண்டே தனியாகவே அவளது வீட்டிற்கு சென்று விட்டாள். எனக்கு உள்ளுக்குள் பயமாக இருந்தது. ஏனென்றால் நான் நடந்து கொண்ட விதத்தை பற்றி அவள் அம்மாவிடமோ அல்லது சகோதரனிடமோ சொல்லி இருப்பாளோ என்று. ஆனால் நான் பயந்தது போல எதுவும் நடக்கவில்லை. அவள் அமைதியாக சென்றது எனக்கு நிம்மதியாக இருந்தது. நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். எப்படியோ எனது திட்டம் நிறைவேறிவிட்டது என்று. மாலையில் வேலையிலிருந்து திரும்பிய கணவன் தங்கை இல்லாததைக் கண்டு திகைத்து போனார். அது பற்றி என்னிடம் விசாரிக்க நானும் அவரிடம், அவளுக்கு கணவனின் ஞாபகம் வந்துவிட்டதாகவும் அதனால் அவள் சென்று விட்டதாகவும் பொய் கூறினேன். அவரும் ஏதும் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டார். சிறிது நாட்கள் கழித்து கணவருக்கு தங்கையை தேடி வர என்னையும் அழைத்து கொண்டு சிவரஞ்சனியின் வீட்டிற்கு சென்றார். நானும் சற்று பயத்துடனேயே சென்றேன். எங்கே அவள் என்னை பற்றி கணவனிடம் ஏதேனும் சொல்லி விடுவாளோ என்று. மறுபுறம் எனக்கு மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அவள் படும் கஷ்டத்தை நேரில் பார்க்க வேண்டும் என்று. ஆனால் நான் அங்கு கண்ட காட்சி என் வாழ்க்கையை புரட்டி போட்டது. ஏனென்றால் நான் எதிர்பார்க்காத ஒன்று அங்கே நடந்து கொண்டிருந்தது. அங்கே சிவரஞ்சனி தன் புகுந்த வீட்டில் எவ்வளவு மரியாதையோடும் அன்போடும் நடத்தப்படுகிறாள் என்பதை கண்டபோது நான் திகைத்து போனேன். அவள் எந்த வேலையும் செய்யாமல் இருக்கவில்லை. மாறாக அந்த வீட்டில் உள்ள அனைவரும் அவளை அவ்வளவு அன்பால் கட்டி போட்டிருந்தார்கள். நான் சிவரஞ்சனியை அந்த வீட்டின் வேலைக்காரியாக மாறியிருப்பாள் என்று நினைத்தேன். ஆனால் அவள் அங்கே ராணியைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தாள். அங்கிருந்த அவளது கணவனின் சகோதரர்கள் அவளை ஒரு அம்மாவாகவே பார்த்தனர். அவளை எந்த வேலையும் செய்ய விடாமல் அதற்கு முன்னதாகவே அனைத்து வேலைகளையும் செய்து முடித்து வந்தனர். ஒரு கண்ணியமான பெண்ணுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து மரியாதையும் அந்த வீட்டில் அவளுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. மனதில் ஒரு புறம் எனக்கு அவமானமாகவும் இருந்தது.
இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று. மறுபுறம் ஏக்கமாகவும் இருந்தது. இதைப்போல சகோதரர்களோ அல்லது பாசம் வைக்கும் உறவுகளோ எனக்கும் கிடைக்கவில்லையே என்று. அவர்கள் எங்களை அன்புடன் உபசரித்த விதம் என் மனதை கரைத்தது. ஒரு பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முதல் முறையாக சிவரஞ்சனியை பார்த்து கற்றுக்கொண்டேன். சிறிது நேரத்தில் நாங்களும் எங்கள் வீட்டிற்கு புறப்பட தயாரானோம். அப்போதும் சிவரஞ்சனி தனது சொந்த அக்காவைப் போல என்னை அவ்வளவு அன்பாக வழி அனுப்பி வைத்தாள். என்னால் தான் அவளின் முகத்தை கூட பார்க்க முடியவில்லை. அந்த அளவிற்கு அவமானம் என்னை சூழ்ந்து கொண்டது. வீடு திரும்பியதும் முத்துவேலியனிடம் கடுமையாக கோபத்துடன் பேசினார். சிவரஞ்சனி உன்னை எவ்வளவு அன்பாக நடத்தினாள். ஆனால் நீ அவளை துரத்த எவ்வளவு முயற்சி செய்தாய். உன்னால் இந்த வீட்டை பார்த்து கொள்ள முடிந்ததா? சிவரஞ்சனியின் புகுந்த வீட்டில் அவர்கள் அவளை எப்படி தலையில் வைத்து தாங்குகிறார்கள் என்று பார்த்தாயா? அவ்வளவு அன்பை உனக்கும் அவளும் கொடுத்தாள். ஆனால் நீ அதை ஒருபோதும் மதிக்கவில்லை என்றார். அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தை தைத்தது. நான் சிவரஞ்சனிக்காக குழி தோண்ட நினைத்தேன். ஆனால் நானே அந்த பொறாமை குழியில் விழுந்து விட்டேன் என்று உணர்ந்தேன். அவள் முகத்திலிருந்த அமைதி, நிம்மதி என் வாழ்க்கையில் எங்கே? பொறாமை, வெறுப்பு என நான் வளர்த்து கொண்ட தீய குணங்களால் தான் என் வாழ்க்கை நரகமானது. கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தபோது அது எனக்கு மிகவும் அசிங்கமாக தெரிந்தது. அன்று இரவு நான் முத்துவேலிடம் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டேன். இறைவனிடமும் மனமுருகி மன்னிப்பு வேண்டினேன். அன்றிலிருந்து என் குணத்தை மாற்றிக்கொண்டேன். மாமியாரை கண்ணும் கருத்துமாக கவனித்துக் கொள்ளத் தொடங்கினேன். நான் மாறியதைக் கண்டு சிவரஞ்சனிக்கும் நிம்மதி ஏற்பட்டது. அவள் மீண்டும் அடிக்கடி வர தேவையில்லை என்று அவளுக்கு தெரிந்துவிட்டது. ஏனெனில் நான் அந்த வீட்டில் சரியாக நிர்வகிக்க தொடங்கிவிட்டேன். ஆனால் மாமியாரின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் அவர் தன் மகள் சிவரஞ்சனியை பார்க்க ஆசைப்படுவார் என்பது எனக்கு புரிந்தது. எனவே நான் சிவரஞ்சனியை அடிக்கடி அம்மாவை பார்க்க வரும்படி அழைத்தேன். சிவரஞ்சனியும் அம்மாவும் என்னை மனதார மன்னித்து விட்டார்கள். முத்துவேல் என் தவறுகளை தெரிந்தும் என்னை தாங்கி பிடித்ததற்காக அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ஒரு சரியான வழிக்கு வந்துவிட்டேன். என் கதை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். பொறாமையின் நெருப்பில் எரிவதை விட அன்பின் வாசனையில் வாழ்வதே சிறந்தது. என் வாழ்க்கையில் நடந்த இந்த தவறுகள் எனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டன. இன்று நான் ஒரு மனைவியாகவும் ஒரு மருமகளாகவும் கடமையை சரியாக செய்கிறேன். சிவரஞ்சனி இப்போது என் அன்புக்குரிய தோழியாக இருக்கிறாள். நன்றி.